நீங்கள் ஒரு கேள்விகள் ஆண்டவர் சமூகத்தில் வைக்கலாம். ஆனால் ஆபிரகாம் இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்குற விஷயம் என்னன்னா, அவருக்கு எத்தனை வயசாச்சா பிள்ளை கிடைக்கும் போது? நான் 50 கிலோ. எவ்வளவு சொல்லுங்க? நான் எவ்வளோ கிலோ? நீங்களாம் எத்தனை கிலோ? வேணாம் பிரதர், சொல்ல முடியாது, நல்லா இருக்காதுன்றீங்களா? என்ன 50 கிலோ? நானே இப்படி பேசுகிறேன், நீங்கள் உங்கள்கிட்ட சத்தமே வர மாட்டேங்குது. ஆபிரகாம் எத்தனை வயசில் ஆண்டவர் குழந்தைய கொடுத்தாரு? 100 வயசில் குழந்தைய கொடுத்தாரு. உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது பாட்டி தாத்தான்னு வச்சுக்கோங்க, 100 வயசு அந்த தாத்தாவுக்கு. அந்த தாத்தா உங்கள்கிட்ட சொல்கிறாரு, நீ வேணா பாரு, எனக்கு ஆண்டவர் ஒரு குழந்தைய கொடுப்பாரு அப்படின்னா, ஐயோ தாத்தா இந்த வயசில் உனக்கு குழந்தை கேட்குதா? ரொம்ப மோசமாக பேசுவீங்களா, பேச மாட்டீங்களா? ரைட். இப்போ என்னன்னா, சிலர் ஆண்டவர் ரொம்ப டெஸ்ட் பண்ணுவார். அதாவது ஆபிரகாம் பேருக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். என்னது? நீங்கள் சொல்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். அவர் சொல்லிட்டாரு, பால் பிரகாஷ் ஞான பிரகாஷ் அப்பா, நீ போய் செய்தி கொடு, நான் பின்னாடியே வருவேன்னு சொன்னார். இன்னைக்கு நான் ஏதோ செய்தியை கொடுத்துட்டேன், ஆண்டவர் உங்களை எல்லாரையும் பிளஸ் பண்ணுவார். இல்லை, செய்தியை கொடுத்துட்டு அந்த செய்தியை நான் இன்னைக்கு வாங்கிக்கிட்டேன், என் குடும்பம் என்னோட இழந்து போன எல்லா விஷயங்களும் மாறணும்னா இந்த செய்தியை நான் கேட்டேன் போனேன்னு இருந்தால் ஒன்றும் நடக்காது. இந்த செய்தியை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆமென். இது எனக்கு கொடுத்த செய்தி. நான் வறுமையிலையும் பணம் இல்லாமையும் ஆண்டவருக்குள்ள ஊழியத்துக்கு வரும்போது ஸ்ட்ரகிள் ஆகும்போது எனக்கு ஆண்டவர் கொடுத்த செய்தி. இதை நான் விடாமல் பிடிச்சு ஃபாலோ பண்ணனால இன்னைக்கு நான் கொடுக்குற கரமாக இருக்கேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? நீங்கள் கொடுக்குற கரமாக மாறணும். அதாவது கடன் கொடுக்க வேணாம், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற வைக்கிற ஒரு மனநிலைமை. நம்ம யாருக்கும் கடன் கொடுக்க இல்லாத ஒரு நிலைமை எனக்கு வந்தால் போதும். இந்த நிறைய பேர் இன்டர்வியூ எடுப்பாங்க. இந்த உலக மனுஷங்கள்லாம் பீச்சில் போயிட்டு ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன இல்லைன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னும் போது எல்லாருமே சொல்கிற வார்த்தை என்னென்னா, கடன் கடன் கடன். இன்னைக்கு ஒருத்தவர் சொன்னார், எப்போ நிம்மதியாக நீங்கள் தூங்குவீங்க? என் கடன் என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு தான் நான் நிம்மதியாக தூங்குவேன். அப்போது அந்த தூக்கம்லாம் சரியில்லாத தூக்கமாக இருக்குது. அவங்களுக்கு தெரியாது இது எப்படி இதிலிருந்து வெளியே வரணும்னு சொல்லி. ஒருவேளை அந்த கடன் உங்களால் வந்த பிரச்சனை தான், உங்களால் வந்த பாவமாக கூட இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அது எல்லாம் மாறுறதுக்கு இதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். ரைட்டு. இப்போ என்னன்னா, ஆபிரகாம் என்ன ஃபஸ்ட்டு விஷயத்தை கற்றுக்குறோம்னா, 100 வயசில் பிள்ளையை தருவேன்னு சொல்லி டாக்டர்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டார், பக்கத்து வீட்டில் ஆள்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். பக்கத்து வீட்டில் கண்டிப்பாக பேசியிருப்பாங்க, பாரு ஆபிரகாம்னு ஒருத்தர் இருக்காரு, அம்மாவும் ஹஸ்பண்டு சத்தம் மட்டும் கேட்குது, ஒரு குழந்தை சவுண்டு கூட கேட்கல, இவரா அநேக ஜாதிகளுக்கு தகப்பன்னு. இப்போ ஏன் நம்ம மற்றவங்களை குறித்து நீங்கள் பேச மாட்டீங்க, வேறு சிலர் பேசுவாங்க ஊழியக்காரங்களை குறித்து, அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை. ஆக்சுவலி இந்த குறை சொல்கிறது பிசாசோட குணம். என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். குறை அது அது அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, சர்ச்சில் நான் பண்ணலான்னு இருந்தேன், அவங்க பண்ணிட்டாங்க, நான் பண்ணால் சரியாக இருந்திருக்கும், பாஸ்டர் சரியில்லை, என்னைய குத்தி காமிக்கிற மாதிரி பேசுகிறார், இதெல்லாம் என்ன தெரியுமா? குறை. சரி, எப்படி இது பிசாசோட குணம்னு கேட்டிங்கன்னா, யோபு போயிட்டு நான் தலைப்பு மாறலை, இதை உங்கள்கிட்ட சொல்கிறார் ஆவியானவர். அதாவது யோபு போய் நித்தமும் ஆண்டரோட சமூகத்தில் நின்றுட்டு அவனை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கான். யார்? சாத்தான் யோபுவை பற்றி. நீங்கள் அவனுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கீங்க, இதை எடுத்தீங்கன்னா அவங்களை தூசிச்சிருவான், நீங்கள் இதை கொடுத்தனால தான் அவங்கள நம்பி இருக்கான்னு பல 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 ஒரு குறைவுகள். அப்போது இன்னைக்கு மற்றவங்களை குறித்து பேசுகிற இது நமக்கு வேணாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மற்றவங்களை குறித்து பேச வேணாம் சிஸ்டர், அவங்க தப்பே பண்ணட்டுங்க, அவங்க தப்பே பண்ணட்டும், ஊழியக்காரங்களாக கூட இருக்கட்டும், இல்லை விசுவாசிகளாக இருக்கட்டும், உங்களுக்கு ஆப்போசிட்டாக கூட பேசட்டும், பட் யூ கீப் சைலண்ட். நீங்கள் சைலண்ட்டாக இருந்து பாருங்களேன், அதுதான் அவங்க கிடைக்கிற பெரிய ஆன்சர். தெரியல, இது யாரோ ஒரு கேள்வியோடு வந்திருக்கலாம். இன்னைக்கு அப்படிப்பட்ட நபர்களை பார்த்து ஆண்டு சொல்கிறது, நீ அமைதியாயிரு. ரைட்டு. நான் செய்திக்கு வரேன். பார்த்தீங்கன்னா 100 வயசில் பிள்ளையை தராரு. இப்போ சாரால் கூட நகைக்கிறாங்க. யாரு? பெண்கள் கூட சந்தேகப்படுறாங்க. அதுக்காக நீங்கள் சந்தேகப்படுவீங்கன்னு நான் சொல்லலை. சாராளுக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்குது, ஆனாலும் என்ன இது கொடுமையாக இருக்குது, கற்பமே செத்து போச்சு. அப்போ எந்த சூழ்நிலையில் இந்த அக்கா படித்தது போல தான், அதாவது அவன் விசுவாசத்தில் ஃபஸ்ட்டு பலவீனமாக இருக்கவில்லை. அப்போ விசுவாசத்தில் ஹெல்த்து இருக்குது, வீக்கும் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு வீக்கானால் எங்கே போவீங்க? ஹாஸ்பிட்டல் போவோம். நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருந்தீங்கன்னா எங்கே போவீங்க? நான் எங்கே போக, வீட்டிலேயே நல்லா இருப்பேன் தம்பி. ஆமாம். அப்போது விசுவாசத்தில் பலவீனமும் இருக்குது, பலவீனம் இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி உங்கள் விசுவாசம் எப்படி இருக்குது? அதாவது பிள்ளையை தருவேன்னு யார்கிட்ட சொன்னார்? அண்ணாள்கிட்ட சொன்னார். இன்னைக்கு நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நானும் இது முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். 17 வயசில் எதுனாலும் பாஸ்டர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணிக்கோங்க பாஸ்டர், ப்ரேயர் பண்ணிக்கோங்க பாஸ்டர், ப்ரேயர் பண்ணிக்கோங்க பாஸ்டர். நான் ஆண்டவர் என்கிட்ட ஒரு நாள் கேட்டார், ஏன் உனக்கு வாய் இல்லையா, நீ என்கிட்ட ப்ரேயர் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டார். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன், அண்ணாள் எத்தனை பேருக்கு தெரியும்? அண்ணாள்
சொல்லுங்க. கை என்ன இவ்வளோதான் இருக்கா? நல்ல கை தூக்கி சொல்லுங்க. அண்ணால் தெரியும். சபைக்கு வராங்க. பிரதான ஆசாரியன் ஏலி, அதாவது ஞான பிரகாசம் பாஸ்டர் உள்ள உட்காந்துருக்காரு. அவங்க நேராக வந்து ஞான பிரகாசம் பாஸ்டர் முழங்கால் போட்டு ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லலை. அவங்க போய் தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ போய் நான் பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணுற தப்புன்னு நான் சொல்லலை. எதுக்கு எடுத்தாலும் பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வாங்க பாஸ்டர் புது வீடு போகிற எங்கள் வீட்டுக்கு வாங்க பாஸ்டர் வீடு மாறி இருக்கும் எங்கள் வீட்டுக்கு. ஐயா நீ ஜெபம் பண்ணாலும் பிசாசு ஓடும், நீங்கள் ஜெபம் பண்ணாலும் பலருக்கு நன்மை வரும். ஊழியக்காரங்களும், அதாவது நீங்கள் நினைக்கிறீங்க ஊழியக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கலாம். பட் இந்த ஊழியக்காரவங்க பெரியவங்களா விசுவாசி பெரியவங்களா? என்ன சொல்கிறது? விசுவாசி பெரியவங்க, நாங்கள் தான் பெரியவங்கன்னு சொல்கிறோம். கை தூக்குங்க. அண்ணே தூக்கிட்டு இறக்கிட்டார். சரி, ஊழியக்காரவங்க தான் பிரதர், அவங்க ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணுறாங்க, அவங்க கொஞ்சம் பெரியவங்க அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. சில ரெண்டுக்குமே கை தூக்குறீங்க, என்ன எதானாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஊழியக்காரங்களுக்கு மரியாதை கொடுங்க. பட் நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக நாங்கள் ரொம்ப ஸ்பெஷலான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் ஸ்பெஷல். கல்யாணத்துக்கு சாப்பிட போகிறீங்க, சாம்பார் சார், கோட்டு போட்ட சார், மதிப்புக்குரிய சார், கொஞ்சம் சாம்பார் ஊற்றுங்கன்னு சொல்லுவீங்களா? தம்பி சாம்பார் எடுத்துகிட்டு வா தம்பி. சாப்பிட்றவன் பெரியாளா பரிமாறுறவன் பெரியாளா? சொல்லுங்க. பரிமாறுறவங்களா? சாப்பிட்றவங்க அவ்வளோ மரியாதையாக வந்து கொடுப்பாங்க. இன்னும் வேணுமான்னு கேட்பாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம்? சாப்பாடு கொடுக்குறோம். ஆபிரகாம் இதெல்லாம் இப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுக்குறோம். நீங்கள் சாப்பிட்றீங்க, யார் பெரியாள்? நீங்கள் கேட்கணும். சாப்பாடு சரியாக வரலன்னா என்ன உனக்கு எதுவும் பிரச்சனையா? அப்போ உட்கார்ந்து இருந்து கேட்குறவங்க. இன்னொன்று ஒரு விதத்தில் சொல்லலாம், நீங்கள் எல்லாருமே ஆண்டவருக்கு பிள்ளைங்க, ஊழியர் செய்கிற எல்லாருமே ஆண்டவருக்கு சர்வெண்ட், வேலையாட்கள். எங்களுக்குரிய கேள்வியை ஆண்டவர் கணக்கு கேட்பார். அப்போது பிள்ளை பெருசா வேலையாள் பெருசா? சொல்லுங்க. என்ன பிரதர் சொல்ல? நான் சொல்கிறேன், எல்லாரையும் ஒரே போல தான் கர்த்தர் பார்க்குறாரு. ஆனாலும் இந்த ஏற்ற தாழ்வுகள் வேணாம். நான் எப்பயுமே இப்படி சொல்லுவேன். மோகன் சி லார்சர்ஸ் இப்போ உங்கள் சபையில் வந்து பேசுகிறார். யார்? நல்ல ஊழியக்கார அண்ணே. அவர் பேசும்போது நீங்கள் பயங்கரமாக கவனிக்கிறீங்க. இதே இன்னொரு பாஸ்டர், நார்மலாக ஒரு குடிசையில் ஒரு பக்கத்தில் கிராமத்தில் இருக்கிற பாஸ்டர் பேசும்போது இவர் தானே என்னது. ஆனால் ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னா, மோகன் சிலாசர்ஸும் என் பிள்ளை தான், அந்த குடிசையில் ஊழியம் பண்ணுறது என் பிள்ளை தான். என்னது? வேற்று விதமே இல்லை. 2 பிள்ளை உங்களுக்கு இருக்குது. இதுதான்ப்பா என் பெரிய பிள்ளை, எனக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளைன்னு சொன்னால் அது நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. இப்போது ஆபிரகாம்கிட்ட என்ன ஆண்டவர் சொல்கிறாருன்னா, நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன், நான் உன் கடன் பிரச்சனையை மாற்றுவேன், நான் உன் போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை நான் வைக்கிறேன், நான் உனக்கு நல்ல ஒரு வீட்டை நான் தரேன், நான் உனக்கு நல்ல ஒரு வாகனத்தை தரேன், நான் உனக்கு ஒரு நல்ல வேலையை தரேன், நான் உனக்கு நல்ல ஆசீர்வாதங்களை தரேன், நீ கேட்கறது எல்லாம் நான் உனக்கு தரேன். ஆனால் நீ எனக்காக 2 விஷயம் பண்ணணும். என்னது? நீ எனக்காக சொல்லுங்க. ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு 20,000 ரூபா ரெடி பண்ணி என்கிட்ட வந்து கொடுங்க. என்ன சொல்லுவீங்க? பிரதர் தப்பு. பணத்தை ஆண்டவர் கேட்கவே இல்லை. 2 விஷயம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, விசுவாசம். நல்ல கவனிங்க. ஃபஸ்ட்டு ஆபிரகாம்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது, அதாவது விசுவாசத்தின் தகப்பன். சும்மாலாம் அந்த பேரை ஆண்டவர் கொடுக்கல. அப்போது என்ன நான் கற்றுக்கிட்டேன்னா, ஒன்றுமே நடக்காது, பிள்ளையே பெறாது. ஆனால் அந்த வசனத்தில் சொல்லுது, அவனுக்கு பிள்ளை பிறக்கலன்னு சொல்லி அவனுக்கு நல்லா தெரியும், ஆனால் அதை அவன் யோசிக்கவே இல்லை. அந்த வசனம் நல்லா படித்து பாருங்களேன். அதாவது அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும், அதாவது ஃபஸ்ட்டு என்னது என்ன பாருங்க, ஆபிரகாமோட சரீரம் சொல்லுங்க செத்து போயிடுச்சு. மறுபடியும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் அவரால் இருக்க முடியாது. 1. 2வது என்ன நடந்திருக்குன்னா, சாராளோட கர்ப்பமும், நான் சொல்கிறேன் 100% உலகத்தில் ஆராய்ச்சியாளர்கள் டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா என் பேரன்னா சொல்லுங்க. தெரியாத மாதிரி சொல்லுவீங்களே, பிள்ளைகிட்டலாம் சொல்லுவீங்களே, நீ பாஸ் ஆகிட்டா என் பேரை நான் மாற்றிக்கிறேன்டா. என்னது? எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, ஏண்டா ராஜேஷ் அவன் மண்டையில் இருக்கிற அறிவு தானடா உனக்கு இருக்குது, அவனை பாடுறா அப்படின்வாங்க. நான் எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், பார்த்தேனே பப்ளிக் எக்ஸாமில் பார்த்தேன், கூப்பிட்டேன், அவன் திரும்பவே இல்லைம்மா. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என்ன திமிரு பாரு. அதாவது கம்பாரிசன், டோன்ட் நோ கம்பாரிசன். அவனை பாரு, அவன் மண்டையில் இருக்கிற அறிவை பாரு, அதெல்லாம் சொல்லாதீங்க. உங்கள் பிள்ளைக்கு என்ன அறிவு இருக்கோ அதை படிக்கட்டும். நான் அக்கௌண்டன்சியில் பார்த்தீங்கன்னா 200க்கு நான் 70 மார்க்கு. 70 மார்க்குனா என்னென்னா பாஸ் மார்க். என்னது சொல்லுங்க? பாஸ் மார்க். நான் நினைக்கிறேன் அக்கௌண்டன்சி என் பேப்பரை திருத்தினவர் அவர் பொண்டாட்டிகிட்ட சண்டை போட்டு வந்திருந்தாருன்னா நான் ஃபெயில் ஆகிருப்பேன்.
நான் 70 மார்க் எடுத்தவங்க யாருன்னா 68 67 69 எடுத்தவங்களை 70ன்னு பாஸ் பண்ணி போட்டுருவாங்க. இப்போ அந்த சாரும் அந்த மேடமும் என்னை ஃபெயில் ஆகியிருப்பாங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். இப்போ இந்த 70 மார்க்கில் பாஸ் ஆகிட்டேன். இப்போ எங்கள் அம்மா சொன்னது என்னன்னா, பாரு அவனெல்லாம் பாரு 1200க்கு 900 1000 1100ன்னு எடுக்கிறாங்க. அவங்க மண்டையில் இருக்கிற மூளையும் ஒரே கிராம் தான், ஓ மண்டையில் இருக்கிற மூளையும் ஒரே கிராம் தான். ஏன்டா ஒன்னால் மட்டும் முடியல? நான் இப்போ எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நல்ல வேலை நீ நல்லா படிக்கலை, நல்லா படிக்காதனால நீ ஊழியத்துக்கு போயிட்ட. ஊழியத்துக்கு ஒருவேளை நீ நல்லா படிச்சிருந்தேன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் வந்து நின்றுக்க மாட்டேன். என்னோட பிளானே வேறு, என்னோட ஆண்டவரோட ஊழியமும் நடந்திருக்காது. ஆனால் அதுக்காக ஸ்டீஃபன் பிரதர் படிக்காமல் ஸ்கூல் மட்டும் படிச்சுட்டு பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு ஆண்டவரோட ஊழியத்துக்கு வந்துட்டாரு, நானும் அப்படியே செய்ய போகிறேன்னு யாரும் இந்த சபையில் கிளம்பிடாதீங்க. நீங்கள் நல்லா படிங்க, நல்லா படித்து நல்ல ஊழியத்துக்கு வாங்க. நான் படித்தா உருப்பிட மாட்டேன்னு ஆண்டவருக்கு தெரியும், அதனால படிக்காமல் என்னை கொண்டு வந்துட்டார். ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கேப்ரனால் ஸ்கூல், அதாவது ஒரு 600 பிள்ளைங்க இருக்கிற ஸ்கூல், நல்ல டாப் லிஸ்டான மார்க்கில் உள்ள பிள்ளைங்க, ஹிந்துஸ் முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. 600 பிள்ளைங்க. அந்த 600 பிள்ளைகிட்ட நான் பேச போகிறேன். என்னது மோட்டிவேஷன் ஸ்பீக்கராகவும் அந்த மார்க்கை குறித்து பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி அவங்கள தைரியப்படுத்த நான் போகிறேன். இங்கே நமக்கே பப்ளிக் எக்ஸாமில் தைரியம் இல்லை, முன்னாடி 17 வயசில். பட் இன்னைக்கு பாருங்கள், ஆண்டவர் அந்த விஷயத்தையே மாற்றிட்டார். நான் வந்து ஜஸ்ட் பாஸ் 1200க்கு 577 மார்க், அதாவது 600 கூட இல்லைண்ணா, சரிங்களா? எனக்கு அடுத்த பேட்ச் பார்த்தீங்கன்னா 600 மார்க். எல்லாரும் என் மார்க்கை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்கப்பா, இந்த பிரதரை பாரு 600க்கு 577, 600 டே அது 1200க்கு 577. ஏன் நிலமோ எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த உலகம் நம்மளை ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். நான் எனக்கு படிப்பு வரலை, ஆனால் அந்த ஞானத்தை விட நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானம் பெரிய ஸ்கூல்லே போய் என்னை நிற்க வச்சிருச்சு. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், மேக்ஸ் வரலையா, சயின்ஸ் வரலையா, டியூஷன் போங்க, ஸ்கூல் போங்க, பட் அந்த ப்ரேயரில் இருந்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எனக்கு மேக்ஸே வராது அப்படி முடிவு பண்ணிடாதீங்க. ஆபிரகாம் எனக்கு குழந்தையே வராது, என் கடன் பிரச்சனையே மாறாது, இனிமேல் எனக்கு எப்படி குழந்தை வரும், வரவே வராதுன்னு நினச்சிருந்தாருன்னா அவர் குழந்தை வந்திருக்காது. நீங்கள் நல்லா கவனிங்க, தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா, இவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை உலகம் சொல்லலாம், இது எப்படி மாறும்? உனக்கு 4 வருஷமா குழந்தை இல்லை, 5 வருஷமா குழந்தை இல்லை, உனக்கு குழந்தை பிறக்குமா? அதான் டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல பிறக்காது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு உங்கள் முன்னாடி நிறுத்தாதீங்க, யோசிக்கவும் செய்யாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? பயம் இல்லாமல் இருக்கணும். என்னது? ஒருவேளை அவருக்கு டவுட் ஆபிரகாமுக்கு வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு குழந்தைய கொடுத்துருக்க மாட்டார். ஏன்னா ஆண்டவர் இங்கே என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நீ என்னை நம்பு, நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன், நீ என்னை நம்பு, நான் உனக்கு அடையாளங்களை நான் செய்வேன். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய கிராமங்களுக்கு ஆண்டவர் போய் அற்புதத்தை அடையாளத்தையும் செய்கிறாரு. ஆனால் அவர் வாழ்ந்த சொந்த ஊரில் மட்டும் அற்புதத்தை செய்யலையா? ஏன்? இயேசுவை யாருமே நம்பவே இல்லை. இன்னைக்கு நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? இல்லை பிரதர், நான் உண்மையிலே நம்புகிறேன். அப்போ நம்புகிற உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்க வேண்டிய ஒரு குவாலிஃபிகேஷன், ஃபஸ்ட்டு இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா பிரச்சனையும் பார்க்காம யோசிக்காம இதை ஆண்டவர் பார்த்துக்குவாருன்ற ஒரு மைண்ட் செட்டில் விட்டுருங்க. புரியுதா உங்களுக்கு? எங்கள் அம்மாவுக்கு 7.5 லட்சம் கடன் இருந்துச்சு. நான் 8th படிக்கும் போது. எவ்வளோ இருந்துச்சு சொல்லுங்கள்? கவலையாக சொல்கிறீங்க, எங்கள் அம்மாவுக்கு தானே இருந்துச்சு. சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள். 7.5 லட்சம் கடன் இருந்துச்சு. எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, செருப்பு இருக்குல்ல, வெளியில் இருக்கிற செருப்பு எடுத்து வீட்டுக்குள்ளே போட்டு உள்ளே இருந்தே கதவை பூட்டிக்குவாங்க. வர்ற கடன்காரங்களும் அவ்வளோ கேவலமாக அம்மாவை திட்டுவாங்க, எங்களை எல்லாரையும் திட்டுவாங்க. நான் எங்கேயாவது பேக்கை தூக்கிட்டு போனேன்னா, அங்கே பாரு போகிறான் பாரு, உங்கள் அம்மா என்கிட்ட இவ்வளோ ரூபா வாங்கிருச்சு, கொடுக்கவே இல்லை, நாளைக்கு போய் பாரு என்ன பண்ணுறேன்னு ஏன் முன்னாடியே சொல்லுவாங்க. அப்போ நான் 8th 9th படிச்சுட்டு இருந்தேன். அப்போது எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் எங்கள் அம்மாவை நான் நல்லா வாட்ச் பண்ணுவேன். என்ன பண்ணுவாங்கன்னா, செருப்பை உள்ளே போட்டுட்டு முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட தேம்பி அழுவாங்க. ஆண்டவரே, இது நான் செஞ்ச தப்பு தான் ஆண்டவரே, நான் ஒரு ஆசையில் ஒரு கடனை நான் வாங்கிட்டேன் ஆண்டவரே, ஆனால் என்னால் இது போய் அடைக்க முடியல, என் நிலைமை செருப்பை உள்ளே போட்டுட்டு நான் உள்ளே யாருக்குமே தெரியாமல் கதவு தட்டுறாங்க திட்டுறாங்க, ஆனால் யாருமே இல்லாத போல் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னால் செய்ய முடியல. ஆனால் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் உண்டோ, உங்களால் செய்ய முடியுமான்னு அம்மா அந்த கண்ணீரோடு அந்த ஜெபிச்ச ஜெபம். இன்னைக்கு நான் சொல்கிறேன், அம்மாவுக்கு 1 ரூபா கடன் இல்லை, இன்னைக்கு அம்மா மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த நிலைமை எப்போ வரும்னா, ஃபஸ்ட்டு ஆண்டவரால் செய்ய முடியும். என்னது? ஆண்டவரால் செய்ய முடியும். நல்லா பாருங்கள், 7.5 லட்ச ரூபா கடன் இருந்துச்சு, கடனை மாற்றிட்டாரு.
இன்னைக்கு நல்ல நிலைமையில ஆண்டவர் பயங்கரமாக வச்சிருக்கலனாலும் ஒரு நல்ல ஒவ்வொரு நாளும் சாப்பாடு கொடுத்து கடன் இல்லாமல் நடத்துகிறார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அதே போல் ஒரு இருளான சூழ்நிலை, நாளைக்கு யார் வருவார்னு தெரியல, இந்த குழுவுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, இந்த லோனுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஐயா என்னாலே ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த விசுவாசத்தில் ஒரு ஸ்டெப் என்னது? பயப்படாமல் இருக்கணும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஜப்பானில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. பயங்கரமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை. ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரு ஹாஸ்பிட்டலில், பெரிய ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா 2 பேர் உட்காந்துருக்காங்க. ஒவ்வொரு சீட் படியும் அந்த சீட்டில் யார் உட்காரணும்னு சொல்லி கரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டலில் உட்கார வைக்கிறாங்க. ஆனால் அந்த நாளில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 2 பேரை மட்டும் மாற்றி உட்கார வச்சிட்டாங்க. சொல்லுங்கள், 2 பேரை மட்டும் மாற்றி உட்கார வச்சிட்டாங்க. ஃபுல்லாக அந்த ஹாஸ்பிட்டலே பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல் செக்அப் பண்ணுறவங்க. இப்போ என்னன்னா 2 பேர் மாறி உட்காந்துட்டாங்க. அதில் ஒருத்தவருடைய செக்அப் பார்க்குறாரு. அவர் 2 மாசத்துல இறந்துருவார். அதில் ஒருத்தவரை கூப்பிட்டு சொல்கிறாரு, இங்கே வாங்க சார், நீங்கள் தானே இந்த சேரில் உட்காந்துருந்தீங்க. ஆமாம், உங்களோட செக்அப், உங்களோட இந்த விஷயம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இன்னும் 2 மாசத்துல இறந்துடுவீங்க. ஸோ அதனால் இந்த 2 மாசத்துல நீங்கள் என்னென்ன செய்யணும், என்னென்ன ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிச்சிருங்க. உங்களுக்கு இந்த விதமான பிரச்சனையும் ப்ராப்ளமும் இருக்குன்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல் சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல் அந்த டாக்டர் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இவர் ரொம்ப சோகமாக தன்னோட வீட்டுக்கு போகிறாரு. நல்ல பணக்காரரு. அவர் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு செக் பண்ணாங்க டாக்டர், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் போனேன், ஆனால் இப்படி ஒரு வியாதி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, நான் நினச்சே பார்க்கல, நான் 2 மாசத்துல இறந்து போயிடுவேன். என் பேத்தி பேரங்கள் எல்லாம் மற்ற நாடுகளில் இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் கூப்பிடுங்க, நான் எல்லாரையும் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. எல்லாரும் வராங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த 2 மாதம் அவங்களை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க. 2 மாதம் முடிகிறதுக்குள்ளேயே அவர் இறந்து போயிட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் இறந்து போயிட்டாரு. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அவருக்கு அந்த வியாதியே இல்லை. இந்த டாக்டர் என்ன பண்ணிட்டாருன்னா, இன்னொரு ஆளுக்கு சொல்லணுன்ற அந்த வியாதியே இல்லாத மனுஷன்ட்ட போய் சொல்லிட்டாரு. இப்போ அவர் எனக்குள்ள அந்த வியாதி இருக்குன்னு பயந்து அந்த மனுஷன் உயிரே போயிடுச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த விசுவாசத்தில் நீங்கள் ஒரு ஆரோக்கியமுள்ள விசுவாசத்துக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நீங்கள் பயப்படாமல் ஃபர்ஸ்ட் இருக்கணும். வருவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, சத்தம் போடுவாங்க. சில நேரத்தில் ஆண்டவர் பாருங்களேன், பயங்கரமாக கடல் அடித்து அந்த அலைகள் மோதுது கப்பலில். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நல்லா தூங்குறாரு. தூங்க வேண்டிய இடமாயா அது? அவர் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார், எல்லாத்தையுமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார். அப்போ என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரே, சாகணும்னு சொல்லியா நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, நாங்கள் சாகுறது உங்களுக்கு பிரியமானு பேதுரு கேட்குறாரு. நான் மட்டும் இயேசுவா இருந்திருந்தேன்னா பேதுருவை சப்புன்னு அடிச்சு, ஏழை நானும் உன் கூட தானடா கப்பலில் இருக்கேன், விழுந்தா நானும் தானடா விழுவேன், ஏன் உயிரும் தானடா போகும்னு சொல்லியிருப்பான். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? எந்திரிச்சு, அற்ப விசுவாசிகளே, ஃபஸ்ட்டு அவர் அந்த வார்த்தையை சொல்லி ஆரம்பிக்கிறார். என்னன்னா, நீங்கள் ஏன் என்னை நம்பாமல் இருக்கீங்க? என்னது? உங்கள் படகுல தூங்கிக்கிட்டு இருக்கிறவர் பார்க்கறதுக்கு சாதாரண மனுஷன்தான், ஆனால் அவர் வானத்தையும் பூமியும் படைச்ச தெய்வம். அவர் உன் கூட இருக்கும்போது அவர் மூலமாக படைச்ச அந்த கடல் உன்னை விழுங்கிருமா, உன்னை சாப்பிட்ருமா? கிடையாதுங்க. இன்னைக்கு நீங்கள் பலவிதமான ஸ்ட்ரகிள்ஸில் இருக்கலாம். ஒருவேளை வாலிப பிள்ளைங்க, இந்த பாவத்தை என்னால் மேற்கொள்ள முடியல, பெரியவங்க சொல்லலாம், எனக்கு இந்த சுச்சுவேஷன் மட்டும் மாறினா ரொம்ப நல்லா இருக்கும் தம்பி. இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப் தைரியமாக எடுத்து வைங்க, பயம் இல்லாமல். என்னது? பயமே இல்லாமல். உலக ஜனம் சொல்லலாம், இவனுக்கு பிள்ளையே பிறக்காதுன்னு சொல்லி ஆபிரகாமை பார்த்து ஒரு ஏளனமாக சொல்லியிருப்பாங்க. இங்கே பாரு, அநேக ஜாதிகளின் தகப்பன் போகிறான் பார்த்தியா, ஆனால் அவனுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை அப்படின்னு ரொம்ப ஏளனமாக பேசியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, முடிவில் தான் ஒரு துவக்கத்தைனா சொல்லுங்க வச்சிருக்கிறேன். அதை நம்மளால் கிரகிக்கவே முடியாதுங்க, யோசிக்கவே முடியாது. ஆனால் ரெண்டாவது ஒரு பெரிய ஒரு வார்த்தை பாருங்களேன். அந்த 20ஆம் வசனத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து, அதாவது ரோமர் 4:20 தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ரைட், இந்த 22 வசனம் வரைக்கும் நீங்க படிச்சிட்டீங்க. விசுவாசத்தில் எப்படி இருந்தாரா? ஜாம்பவானா இருந்தாராம். என்ன பாருங்க, சூப்பர். ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ விசுவாசம், நம்பிக்கை ஒரு பக்கம், அதாவது டவுட் இல்லாமல் இருக்காரு. ரெண்டாவது எப்படி இருக்காருன்னா, அந்த ப்ராப்ளமை அவர் பார்க்கவே இல்லை. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேனே, என்ன சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் அந்த சுச்சுவேஷனை பெருசாக பார்க்காதீங்க, இயேசுவை பெரியவராக பாருங்க. இந்த கடன் பிரச்சனையை ஒரு விஷயமாவே எடுத்துக்காம, என் ஆண்டவர் இது என் கூட இருக்காரு, எனக்கு ஆனதை செய்வார்னு சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க. அதாவது இன்னைக்கு உங்கள் பர்ஸில் இன்னைக்கு நாளைக்கு கொடுக்க வேண்டிய அந்த 2000 ரூபாயில் 1 ரூபா கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள என்ன நம்பிக்கை வரணும்னா, எனக்கு ஆண்டவர் செய்வார்.
உண்மைதான் ஆண்டவரே. நீங்க மனசார ஆண்டவர்கிட்ட பேசணும். என்ன ஆண்டவரே, இது என் மூலமா வந்த தப்பு தான், என் மூலமா வந்த கடன் தான், ஆனாலும் இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன், இனிமேல் மற்றவங்கள்ட்ட நான் யாருக்கிட்டையும் வாங்க மாட்டேன். அதாவது தன்னையே ஒப்பு கொடுக்கறது. இப்போ உங்க பிள்ளை ஒரு தப்பு பண்ணிருச்சு, இப்போ மறுபடியும் உங்ககிட்ட வந்து சொல்லுது, ஆமா ஒரு தடவை மன்னிச்சிடுங்கம்மா, நான் மறுபடியும் தப்பு நான் பண்ண மாட்டேன். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, மன்னிப்பீங்களா மன்னிக்க மாட்டீங்களா சொல்லுங்க. மறுபடியும் சான்ஸ் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? கொடுப்பீங்க. அதில் இந்த பிள்ளை நல்லா இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியும். ஒரு அழிஞ்சு போகிற அம்மா அப்பாவே படைச்ச ஆண்டவர் படைச்ச அழிஞ்சு போகிற அம்மா அப்பாவே அந்த சான்ஸை கொடுக்கும்போது கர்த்தர் கொடுக்க மாட்டாராங்க. அது உங்கள் மூலமாக வந்த கடனாகவும் இருக்கலாம், பாவமாகவும் இருக்கலாம், ஒரு வியாதியாக இருக்கலாம். நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே உலக மனுஷங்கள்லாம் என்னை பார்க்குறாங்க ஆண்டவரே, சர்ச்சுக்கு போகிற நீ ஒயிட் சாரியை கேட்டுட்டு வெள்ளை பைபிள் எடுத்துட்டு நீ போகிற, நீ என்ன அதே கடனோட தானே இருக்க, நீ எனக்கு இருக்கிற பிரச்சனை தானே உனக்கு இருக்குது, நீ போய் ஒன்றும் மாறின மாதிரியே தெரியலையே. இது ஆண்டவருக்கு அப்படியே சொல்லுங்கள். ப்ரேயர்ன்றது எப்படி பிரதர் ஜெபிக்கணும்? நான் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க, எப்படி பிரதர் ஜெபிக்கணும்? நான் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், நீங்கள் பிறந்தோன்னையும் உங்கள் அப்பாட்ட பேச நான் சொல்லி கொடுத்தேன்னா இல்லை நீங்களா பேசுனீங்களான்னு கேட்பேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்களாக தான் போய் அப்பாட்ட பேசணும். அப்பாட்ட பேச இங்கே யாருமே சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, நீங்களே போய் நீங்கள் வாலண்டரியாக நீங்கள் முழங்கால் போட்டு, ஆண்டவரே எனக்கு இப்படிலாம் இந்த சுச்சுவேஷன் இருக்கு. அண்ணாள் பாருங்களேன், அண்ணாள்கிட்ட இருந்து ஒரு கிரேட்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? வந்து ஏலி இருக்காரு, ஏலியை பார்க்க வரல, சபையை பார்க்க வரல, அந்த சபையில் இருக்கிற அந்த இயேசுவை பார்த்து, ஆண்டவரே அந்த எல்கானா ஹஸ்பண்ட் சொல்றாரு, 10 பிள்ளையை காட்டிலும் நான் உனக்கு இருக்கேன்ல, நான் பெருசா இல்லையா உனக்குன்னும் போது அந்த வார்த்தை கூட அண்ணால இருதயத்தை தேற்றல. ஆனா அண்ணால் இங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க. ரெண்டாவது விஷயம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன விஷயம் சொன்னேன், பயம் இல்லாமல் சந்தேகப்படாமல் இருக்கணும், ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இப்போ இங்கே வந்து இந்த செய்தியை கேட்டிருக்கீங்க, உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது, ரைட்டு எனக்கு ஆண்டவர் என்னோட பிரச்சனை எல்லாத்தையும் மாற்றுவார்னு சொல்லிட்டு. இப்போ அண்ணால் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல குழந்தைய கொடுப்பாருன்னு சொல்லி ஆண்டவர் மூலமாக ஒரு வசனம் வந்துருச்சு. இப்போ அவங்க போகிறாங்க, போயிட்டு உடனே பிள்ளை பிறந்திருக்குமா? இல்லை. அப்போ அந்த ஒரு வாரத்தில் கூட அண்ணால் என்ன பண்ணியிருப்பாங்க, பக்கத்து வீட்டில் நானும் சர்ச்சுக்கு போனேன், ஏசப்பா அவர்கிட்ட போய் கேட்டேன், அவர் கொடுக்குற மாதிரி ஒன்றும் சொல்லுங்க தெரியல. இந்த விஷயம் அண்ணாள்கிட்ட இல்லவே இல்லை. எடுத்து நீங்கள் படித்து பாருங்களேன், ரொம்ப அழகான வசனம், எனக்கு பைபிள்லேயே ரொம்ப பிடிச்ச வசனம். 1 சாமுவேல் எடுங்களேன், 1ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் இங்கே வந்து யார் வந்து கற்பத்தை யார் அடைச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஏசப்பா. என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வசனத்தை பாருங்களேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய அந்த இன்னொரு ஒய்ஃப் அவரை துக்கப்படுத்தும்படியாக மிகவும் வேதனைப்படுத்தினான். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவள் வரும் தூரம் அந்த பிரகாரமாய் செய்வான், இவள் அவளை மனமடிவாக்குவாள், அப்பொழுது அவன் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாங்க. எப்பயும் போல தான் நடக்கிறது. அவள் புருஷனை எல்கானாவோ அவளை பார்த்து, அண்ணாலே நீ ஏன் அழுகிற, நீ ஏன் சாப்பிடாம இருக்கப்பா, நீ ஏன் சஞ்சலப்படுற, 10 குமாரனை பார்க்கலாம், நான் உனக்கு அதிகமா இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, புசித்து குடித்த பின்பு அண்ணால் எழுந்திருந்தால், ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தான். பாஸ்டர் உட்கார்ந்து இருக்காரு, நல்ல கவனிங்க. அவள் போய் மனம் கசந்து அழுது மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது, சேனைகளின் கர்த்தாவே தேவருடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரும், அதை நீங்கள் எனக்கு அடியாளை மறவாமல் நினைத்தரலி, நீங்கள் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீங்கள் கொடுங்க, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அந்த தலையில் சவன் கத்தி படாது, நான் உங்களுக்கு பொருத்தனை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே அவள் கர்த்தருடைய சந்தையில் வெகு நேரம், அதாவது அவளுக்கே டைம் தெரியாத அளவுக்கு ஜெபம் பண்ணும்போது, அப்போ வந்து அண்ணாள் தன்னுடைய இருதயத்தில் பேசினால் அவருடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவள் சந்தேகப்பட்டு, அதாவது சத்தமும் கேட்கப்படவில்லை, வாய் அசைச்சு சத்தம் எல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க. ஆகையால் அவர் வெறித்திருக்கிறாள். சில நேரம் நம்ம சுச்சுவேஷன் பாஸ்டருக்கு கூட தெரியாது, சரிங்களா? அவர் கூட நம்மளை தப்பா நினைச்சிருவார் சில நேரம். அப்போ இப்போ இங்கே ஏலிக்கே அப்படி நடந்துச்சு. அப்போ அவர் சொல்றாரு அவளை நோக்கி, நீ எது குடிச்சிருக்க, நீ எதுக்கு, ஐயோ அவளே மனக்கசந்து வந்திருக்கா, இந்த ஏலி வேலை இன்னும் பிரச்சனை பண்றாரு, நீ குடிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டோடனே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அடுத்து 15ஆம் வசனத்துல சொல்றாரு, அதற்கு அண்ணால் பிரதித்திரமாக, அப்படியெல்லாம் ஆண்டவனே, மனக்கேசம் உள்ள ஸ்திரீ, அதாவது நான் பிள்ளையே இல்லாத ஸ்திரீ, திராட்சை ரசமும் மதுமும் குடிக்கல, நீங்க கர்த்தருடைய சன்னதியில் இருதயத்தை நான் இப்பதான் நான் ஊற்றினேன், உங்களுடைய அடியாளாகிய பேலியாளின் மகளாகிய என்னதையும் என்ன மோசமான பிள்ளையை நீங்க பார்க்காதீங்க, மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். 17ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பாருங்களேன். அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, அதாவது என்னது சொல்லுங்க, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் கேட்ட ஜெபத்தை ஆண்டவர் உனக்கு இன்னைக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நான் ஊழியக்காரனா ஆண்டவரோட பிள்ளையா சொல்றேன், நீங்க இன்னைக்கு சமாதானத்தோட போங்க. ஆண்டவர் நீங்க சொன்ன ஒவ்வொரு ப்ரேயர் பாயிண்ட்ஸுக்கும் நீங்க, அதாவது
இன்னைக்கு நீங்கள் செய்தி கேட்குறீங்க, நீங்கள் ஜெபிக்க கூட இல்லை, ஆனால் என்ன பிரச்சனைன்னு உங்கள் இருதயத்துக்கு நல்லா தெரியும், உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஆவியானுடைய கீழ்ப்படிதலோடு சொல்கிறேன், நீங்கள் சமாதானமாக ஃபஸ்ட்டு போங்க. ரெண்டாவது, இங்கே வந்து நாங்கள் இவ்வளோ தூரம் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசியிருக்காரு, நீங்கள் மற்ற ஜனங்களை பார்க்கும்போது இல்லை மற்ற நபர்களை பார்க்கும்போது கூட அவிவிசுவாசமாக நீங்கள் ஃபஸ்ட்டு பேசாதீங்க. எனக்கு ஆண்டவர் எப்போ செய்கிறாருன்னு தெரியல, நானும் ஜோம் பண்ணேன், பல வருஷமாக ஜோம் பண்ணேன், ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரில. அண்ணாளுக்கு ஒரே ஒரு வார்த்தை கிடச்சிருக்கு, ரைட்டு, இங்கே என்னை பாருங்கள், அந்த பிள்ளை அழுகும், அது அந்த பிள்ளையோட வேலை, நீங்கள் என்னை பாருங்கள். அப்போது இன்னைக்கு அண்ணாள்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான ஒரு வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 18ஆம் வசனத்தில், அப்பொழுது அவள் உம்முடைய அடியலாகிய கண்களில் தயவு கிடைத்தது என்றால் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால். எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை 18ஆம் வசனத்தில் கடைசி வார்த்தை, அப்புறம் அவள் துக்கமுகமாய். சொல்லுங்க, இன்னைக்கு நான் ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேனே, கடன் பிரச்சனையோட போராட்டத்தோட இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, ரைட். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் உங்களை பார்த்து, நீ சமாதானமாக போ, நீ இஸ்ரவேல்கிட்ட, அதாவது நீ ஆண்டவர்கிட்ட கேட்ட அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். உடனே கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு அண்ணாள் வெளியே போகும்போது சமாதானமாக போகிறாங்க. அப்புறம் அவள் துக்கமுகமா, மறுபடியும் எல்கானாட்ட போய் சண்டை போடலை, மறுபடியும் அந்த மனக்லேசம் உள்ள ஸ்திரீ மற்றவங்க அந்த இன்னொரு ஒய்ஃப் அவங்கள திட்டும் போது அவங்க அழலை. இப்போ எனக்கு தெரிஞ்சு எத்தனை மாதத்துக்கு அப்புறம் பிள்ளை பிறந்திருக்குன்னு தெரியல, ஆனால் போன அந்த கால் எடுத்து சபைக்கு வெளியே காலை வச்சதுலேருந்து அவங்க எப்பயுமே துக்கமுகமாக இல்லாமல் சந்தோஷமாக இருக்காங்க. பிரச்சனை இருக்குது, குழந்தை உடனே வந்திருக்காது, 5 மாதம் கூட மேபி வெயிட் பண்ணியிருக்கலாம் அண்ணால், ஆனால் அந்த 5 மாதமும் துக்கமுகமாக இல்லை. ஏன்? எனக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துருக்காரு. வார்த்தையை கொடுத்துருக்காரா? தைரியமாக இருங்க, நான் மாற்றுவேன், நான் உன்னை மறக்கலை, நான் உன்னை உள்ள கையில் வரைஞ்சி வச்சிருக்கேன், நான் எப்பயுமே உன் கூட இருக்கேன், எல்லா பிரச்சனையும் நான் மாற்றுவேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட ரொம்ப அழகாக பேசினார். என்னது? சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் கேட்டுக்கொண்ட அந்த சத்தத்திற்கு கண்டிப்பாக கர்த்தர் செவி கொடுப்பார். இப்போ இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற வேண்டிய ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் என்னன்னா, நான் பயப்படாமல் சந்தேகப்படாமல் இருக்கணும். ரெண்டாவது என்ன சொன்னேன்னா, சொல்லுங்க, நீங்களே என்னை பாருங்க, நானும் உங்களை பார்க்குறேன், அப்படியே இயேசு நாமத்தில் அப்படி சொல்லி முடிச்சிடலாமா? சொல்லுங்க அழகா சொல்றாரு, சந்தேகப்படாமல். இப்போ ஃபர்ஸ்ட் என்னது? பயப்படாமலும் விசுவாசமாகவும் இருங்க. ரெண்டாவது, டவுட் பண்ணாதீங்க. அப்புறம் அண்ணாள் துக்கமுகமாக இருக்கவில்லை. இப்போ இந்த கடன் பிரச்சனையோடு நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க, ரைட். இப்போ இந்த வசனத்தை நீங்கள் எப்படி போடணும்னா, அப்புறம் அண்ணாள் துக்கமுகமாக இருக்கவில்லை, அந்த அண்ணாள்ன்ற வார்த்தையை எடுத்துட்டு அப்புறம் உங்கள் பேரை சொல்லி என்ன சொல்லணும்? துக்கமுகமாய் இருக்கவில்லை. சில நேரம் சொல்லுவாங்க சிலர், பிரதர் கொஞ்சம் வாழ்க்கை நல்லா போய்கிட்டு இருந்துச்சு, இந்த ஜோம் பண்ண ஆரம்பித்தேன், பிரச்சனை இன்னும் அதிகமாக வருது. என்னது? யார் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க? யாருமே ஃபீல் பண்ணது இல்லையா? அது உண்மையிலேயே ஆண்டவர் நடக்கும். அது அண்ணாள் வந்து கர்த்தர் சமூகத்துக்கு போகணும், அதுக்காக ஆண்டவர் குழந்தையவே அழைப்பார். இன்னொன்று பாருங்களேன், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 100 வயசில் குழந்தைய கொடுக்குறாரு, ஈசாக்கை கொடுத்துட்டு டெஸ்ட் பண்ணுறாரு. என்னது? இப்போது உங்களுக்கு ஒரு 2 வருஷத்தில் நீங்கள் வெயிட் பண்ணி ஒரு பிள்ளை பிறகுது, நீங்கள் அந்த பிள்ளையை ஆண்டவர் நீ எனக்கு கொடுப்பா, அந்த நாட்கள் மாதிரி நீ எனக்கு தகன பலியாக கொடு அப்படின்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட இருப்பீங்க? இது பிசாசோட சத்தம், நோ. ஆனால் நான் நினைக்கிறேன் 100 வயசில் தான் பிள்ளையை தூக்கிட்டு போகிறாரு அப்படின்னா, நான் சொல்கிறேன் அந்த விசுவாசத்தை கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. அதுக்காக பிள்ளையை கொண்டு போங்க அப்படி இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட பேச மாட்டார். ஆனால் அந்த ஆபிரகாமை டெஸ்ட் பண்ணுறாரு, எனக்காக என்ன பண்ணுவான். நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, இன்றைக்கி ஒரு 10,000 ரூபா கொடுத்தவங்களுக்காக நம்ம அவங்கள மதிக்கிறது என்ன, அந்த 10,000 ரூபாய் நம்ம மறுபடியும் கொடுத்துருவோம். ஆனால் அவங்க வரும்போதே நம்ம வெளியே நிற்போம், அவங்களுக்கு தேவையானது எல்லாமே பார்ப்போம். ஏன்னா இவங்க யாரும் இவ்வளோ கவனிக்கிறீங்க, இவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்க, உனக்கு தெரியாதுப்பா, நான் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது 10,000 ரூபாய் கொடுத்து இவங்க என்னை ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ அந்த மனுஷனுக்கு அவ்வளோ மரியாதை, அவ்வளோ ஒரு கணம் இருக்கும்னா, பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, நான் பிதாவானால் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய கணம் நீங்கள் எங்கே? ஆபிரகாம் வந்து 5 தடவை ஆண்டவரோட ஸ்பெண்ட் பண்ணுவாராம். இந்த முஸ்லீம்ஸ் பார்க்குறீங்களா, வெள்ளிக்கிழமை 5 டைம் தொழுவாங்க, இன்னும் நிறைய டைம் கூட தொழுவாங்க. இதெல்லாமே பைபிள்ல இருந்து வந்தது தான். அப்போது இன்னைக்கு நம்ம ஆண்டவர் கூட இருக்கிற அந்த காத்திருக்குதல், இன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, பதில் கிடைக்கல. ஏன் அந்த பதில் கிடைக்கல? ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் அவிவிசுவாசமாக நம்ம நினைக்கிறோம், என்ன ஜெபம் பண்ணாலும் நமக்கு வேலை பார்த்தா தான் சாப்பாடு, என்ன ஜெபம் பண்ணாலும் நடக்கிறதா நடக்கும். சிலர் சொல்லுவாங்க, என்ன ஜெபம் பண்ணாலும் விதி, என்ன விதியோ அதான், இந்த விதி என்ன நடக்குமோ அதான் நடக்கும். அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு நீங்கள் ஆண்டவர் அறிஞ்ச உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னன்னா, என்னை அன்றி உன்னால் எதுவும் செய்ய, கடன் பிரச்சனையை கர்த்தரை தவிர நம்மளால் மாற்ற முடியாது.
ஒரு சில ஆசீர்வாதங்கள் வர்றதுக்கு நீங்கள் கர்த்தர்ட்ட காத்திருக்கணும். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு இந்த பாவத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, நீங்கள் இந்த ஒரு வியாதியிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி காத்திருக்கணும். இப்போ ஸ்டீஃபனுக்கு வயிறு வலிக்குது, ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறான் ஸ்டீஃபன். டாக்டர் வர ஒரு அரை மணி நேரம் லேட் ஆகுதுன்றாங்க. நான் ஊழியக்காரன், அரை மணி நேரம் நான் வெயிட் பண்ணணுமான்னு நான் கிளம்புறேன்னு போனால் இங்கே யாருக்கு வயிறு வலிக்குது சொல்லுங்கள்? யாருக்கு வயிறு வலிக்குது? எனக்கு வயிறு வலிக்குது. இப்போ எவ்வளோ நேரம்னாலும் நான் இருந்து பார்த்துட்டு தான் வரணும். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறது என்னன்னா, அற்பமான டாக்டர்ஸுக்கே நம்ம அதிகமாக காத்திருந்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு வருவோம்னா அகிலத்தை படைச்ச ஆண்டவர் ஆனால் கூப்பிடும் போதே வந்துடுவார். ஆனால் அவர் வெயிட் பண்ணி பார்ப்பாரு. ஏன் தெரியுமா? டெஸ்ட் வேணுங்க. டெஸ்ட் இல்லாமல் லைஃப் நல்லா இருக்காது. இங்கே எல்கேஜி படிக்கிற பிள்ளைக்கும் டெஸ்ட் இருக்குது, 12th படிக்கிற பிள்ளைக்கும் பப்ளிக் டெஸ்ட் இருக்குது, எல்லாத்துக்குமே டெஸ்ட் இருக்குங்க. இப்போ நம்மளோட வாழ்க்கையும் அடுத்த லெவல் போகிறதுக்கு ஒரு டெஸ்ட்டு இருக்கு. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் பாஸ் ஆகுறீங்களோ ஃபெயில் ஆகுறீங்களோ, நான் பாஸ் ஆகணும். இது வந்து சுயநலமான வார்த்தையான்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன், நான் செய்தி கொடுத்து நான் நரகத்துக்கு போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுறது? அப்போ நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்னையை நான் ரெடி பண்ணணும். சபைக்கு எதுக்கு வரோம்? பரலோகத்துக்கு போகிறதுக்கு தான் வரோம். இன்னைக்கு நீங்கள் சிலர் நினைக்கிப்பீங்க, அதாவது பரலோகம் போகிறதுக்குலாம் நம்மலாம் போவோமா? எங்கள் ஆட்சி அடிக்கடி சொல்லுவாங்க, பரலோகத்துக்குலாம் என்னையெல்லாம் சேர்ப்பாரா? பரலோகத்தில் ஒரு மூளை, ஒரு சின்ன மூளை, ஒரு இடத்துல ஒரு மூளை மட்டும், அது சொல்கிற வார்த்தை புரியுதா? வயசானவங்களாம் சொல்லுவாங்க, இந்த மூளையில் ஒரு இடம் கொடுத்தா போதும். மூளையில் இடம் கொடுக்கறதுக்கா ஆண்டவர் ரத்தத்தை கொடுத்துருக்காரு என்ன? அதாவது சரி, நீங்கள் பரலோகத்துக்கு போவேன் பிரதர் அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. நிறைய பேர் கை தூக்கலை, ரைட்டு. சரி, ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது பிரதர், எனக்கே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க சும்மா கை தூக்குங்க. தெரியல, அதுக்கும் கை தூக்குறீங்க. இப்போ நான் உங்கள் எல்லாருக்கிட்டே ஒரு கேள்வி கேட்குறேன். நீ சர்ச்சு முடிஞ்சிச்சு சரிங்களா, எங்கே போவீங்க சொல்லுங்கள்? வீட்டுக்கு கண்டிப்பாக போவீங்களா? வீட்டுக்கு கண்டிப்பாக போவேன் பிரதர், கை தூக்குங்க. அதுக்கு மட்டும் எல்லோரும் கை தூக்குறீங்க. பரலோகத்துக்கு போவேனான்றதுக்கு டவுட்டு. நான் சொல்கிறேன், ஐயா, அழிஞ்சு போகிற வீடு, வாடகை வீடு, ஒத்தி வீடு, சொந்த வீடுனாலும் 100 வருஷத்துக்கு அப்புறம் அங்கே யார் இருப்பான்னு நமக்கு தெரியாது. அழிஞ்சு போகிற வீட்டுக்கே நான் போவேன்னு தைரியமாக நீங்கள் கை தூக்குறீங்க. அழியாத வீடு உங்களுக்கு அவர் ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ நான் போவேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நான் போவேன். நான் மட்டும் போகிறதில்ல, உன்னையும் நான் கொண்டு போவேன். என்னது? பக்கத்தில் இருக்கிறவங்கள கொண்டு போவேன். ஆண்டவர் அறியாதவங்களை கொண்டு போவேன். அவங்க வர்றது யார் கையில் இருக்குது? அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. அவங்கவுங்க ஆத்மாவுக்கு அவங்கவுங்க காவலாளியாக இருக்கிறாங்க. அவங்களால தான் முடியும் பரலோகத்துக்கு வர்றதுக்கும் நரகத்துக்கு போகிறதுக்கும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், அதாவது நீங்கள் தைரியமாக இருங்க, எதை குறிச்சுமே கவலைப்படாதீங்க. இந்த ஊழியக்காரவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது உண்மையாக ஊழியம் பண்ணுவாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க. முழு நேர ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நேரம் அரிசி இருக்காது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாருன்னா, அந்த அந்த ஒரு ஒரு ரொம்ப கருப்பாக இருப்பாங்களா, ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு மனுஷன் மிஷினரிக்கு போனார். எல்லாருக்குமே எத்தனை கல்லறை இருக்கும் சொல்லுங்கள்? எத்தனை கல்லறை இருக்கும்? என்ன பிரதர் இப்படி கேட்குறீங்க? செத்து போனால் ஒருத்தவருக்கு ஒரு கல்லறை தான், ஆனால் அந்த மிஷினரிக்கு 2 கல்லறை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், 2 கல்லறை. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆப்பிரிக்கா தேசத்துக்கு ஆண்டவர் சத்தம் கேட்டு போகும்போது அவங்க யாருமே அவங்களை அக்செப்ட் பண்ணவே இல்லை. என்னது? அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் அவர் பண்ண அந்த ஊழியம், அவர் பண்ண அந்த பல ஜனங்களை அந்த கேரிங்காக பார்த்துக்கிறது, அவங்க எல்லாரையும் தான் பெத்த பிள்ளை போல அவர் வழி நடத்தி செல்றதை பார்க்கும்போது அவர் ஒரு நாள் இறக்குறாரு. ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஜனங்க சொல்கிறாங்க, இல்லை இவர் இருதயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் இருதயம் ஃபுல்லாக ஆப்பிரிக்கா தேசம், அதில் இருக்கிற நாங்கள் தான் இருப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு புரியுதா? இவர் இருதயத்தை திறந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன தெரியும்னா ஆப்பிரிக்கா தேசமும் அதில் இருக்கிற எங்கள் மூஞ்சி தான் தெரியும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை அவ்வளோ அவர் நேசிச்சாரு. என்னது? அவ்வளோ நேசிச்சாரு. எங்களுக்காக நாங்கள் எவ்வளோ தூரம் கொலை பண்ணணும்லாம் நாங்கள் நினச்சோம். ஆனால் நாங்கள் நல்லா மாறணும், நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கணுன்றதுக்காக அவர் இந்த இடத்துல இருந்தார். அதனால இவரோட உடம்பை நாங்கள் தரவே மாட்டோம். அதாவது அவர் வேறு இடத்துல பிறந்தார், அங்கே அவரோட உடம்புக்கு பல இராணுவ மரியாதையோடு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் சொல்கிறது பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. இப்போ ஒரு ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னது? ஆப்பிரிக்கா தேசம் என்ன சொல்லுது? நாங்கள் இந்த உடம்பை தரமாட்டோம், இது எங்களுக்கு ரொம்ப விலையேற பெற்ற உடம்பு. இப்போ அந்த சைடு இருந்து ஊர் என்ன சொல்லுது? இல்லை, அவர் இங்கே தான் பிறந்தாரு, இங்கே தான் நாங்கள் அடக்கம் பண்ணுவோம். கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு முடிவு பண்ணாங்க. சரி, ஆப்பிரிக்கா ஜனங்க ஒரு முடிவு பண்ணாங்க. என்னன்னா, நாங்கள் ஒரு விஷயத்துக்கு நாங்கள் அக்ரிமெண்ட் போடுறோன்னு என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோ ஆச்சரியப்பட்டாங்களா எல்லாருமே. ஆப்பிரிக்கா மக்கள் கேட்குறாங்க,
அந்த மனுஷனுடைய இருதயத்தை எங்களுக்கு எடுத்து கொடுங்க, நாங்கள் இங்கே அதுக்கு கல்லறை வச்சுக்கிறோம், நீங்கள் உடம்ப கொண்டு போய் அங்கே போதைங்க. என்ன ஊழியக்காரரியா என்ன? இன்னைக்கு நான் சொல்கிறேன், உண்மையாக ஊழியம் பண்ணுறவங்கள கர்த்தர் கனம் பண்ணுவார். இன்னைக்கு நீங்கள் ஆப்பிரிக்கா தேசம் போங்க, அவருடைய அந்த இருதயத்தினுடைய கல்லறை இருக்கும். இன்னைக்கு நீங்கள் அவர் வாழ்ந்த இடத்துக்கு போங்க, அங்கேயும் பெரிய கல்லறை இருக்கும். இந்த அதாவது இன்னும் அதிகமாக ஒரு லெவல் மேலே போய் பார்க்கணும்னா மோசஸ், எல்லாருமே அங்கங்கே செத்து போய் அப்படியே அடக்கம் பண்ணாங்க ஒரு இடத்துல. ஆனால் மோசேவை மட்டும் யார் அடக்கம் பண்ணா தெரியாதா? தேவன் தான் அடக்கம் பண்ணார். எப்படி அடக்கம் பண்ணியிருப்பாரு? மோசேக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை நான் மாறவே முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லலாம். அதாவது உங்கள் ஹஸ்பண்ட் மாறவே இல்லை பிரதர், என்னோட ஹஸ்பண்ட் மாறவே இல்லை, எங்கள் ஹஸ்பண்ட் குடிக்கிறாரு, அவர் மாறுறதுக்கான சான்ஸே தெரியலன்னு இன்னைக்கு ஒரு வேளை நிற்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு இன்னைக்கு நான் உண்மையாக நான் சொல்கிறேன், பவுல சவுலா மாற்றினவர் இன்னைக்கு எத்தனையோ மனுஷங்களை இன்னைக்கு ஆண்டவர் மாற்றிருக்காரு. உங்களையும் கண்டிப்பாக உங்களோட குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கணவரையும் மாற்றுவார். ஆனால் அதுக்கு தேவை எல்லாத்துக்குமே அடிப்படை என்ன? ஃபர்ஸ்ட்டு டவுட்டே இல்லாமல் விசுவாசமாக இருக்கிறது, பயம் இல்லாமல் விசுவாசமாக இருக்கிறது. ரெண்டாவது சந்தேகமே படாமல் இருக்கிறது. ரைட், அது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரா? சில தாமதங்கள் நடக்கும். தாமதங்கள் நல்லது. என்னது தாமதங்கள்? நல்லது. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போது உங்கள் அம்மாக்கும் அவரோட ஹஸ்பண்டுக்கும் ஒரு பிள்ளை இருக்குது, ஒரு 3ஆம் கிளாஸ் படிக்குது அந்த பிள்ளை. அந்த பிள்ளை வந்து அப்பாட்ட கேட்குது, அப்பா நீங்கள் வேலை முடிச்சுட்டு வரும்போது நீங்கள் எனக்கு நான் சொன்ன அந்த விளையாட்டு சாமானை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுது அந்த பிள்ளை. இவரும் போயிட்டு எப்பயுமே 10 மணிக்கு வந்துடுவார். இப்போ 10:30 ஆகுது, 11 மணி ஆகுது. இந்த பிள்ளை அப்பாக்காக சொல்லுங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கு. இப்போ அப்பா வர லேட் ஆகுதுன்னு சொல்லி இந்த பிள்ளை இன்னொரு வீட்டு கதவை திறந்து இன்னொருத்தவங்களை அப்பா எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னா பெத்த அப்பா எப்படி பார்ப்பாரு? நீ என்ன பண்ற? அவரை வீட்டை போய் எதுக்கு கதவை திறந்த? அவரையே அப்பான்னு கூப்பிட்ட, அவரையே வாங்கி தர சொல்ற, குத்துக்கல் மாதிரி இங்கே நான் இருக்கேன்னு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? நான் வர லேட் ஆயிடுச்சுன்னா நீ அங்கே போவியா? இது நடக்காது. பட் நம்ம இப்படி தான் பண்ணுறோம். நல்லா கொடுக்குற அப்பா நம்ம பக்கத்துலேயே தான் இருக்காரு, ஆனால் நம்ம மனுஷங்கிட்ட போய் கேட்குறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் வர்றதுக்கு தாமதம் ஆனாலும் நான் சரியான டைம்ல செய்வேன்னு கர்த்தர் சொல்றாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? யார் இடத்துல வெட்கப்பட விடவே மாட்டாருங்க. இன்னைக்கு நல்ல வேலை இல்லாமல் இருக்கலாம், அதாவது அந்த பிரச்சனையை பார்த்து பேசுங்க. அதான் சொல்றாரு பார்த்தீங்களா, பெரிய பர்வதமே நீ சொல்லுங்க எம்மாத்திரம் செருபாவேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவா. பிரச்சனையை பார்த்து பேசுறாரு. அந்த நாட்களில் வாழ்ந்த ஊழியக்காரங்க பிரச்சனையை பார்த்து பேசுறாங்க. இன்னைக்கு நீங்க இந்த கடனை பார்த்து பேசுங்க. நீ என் வாழ்க்கையில இருக்க, ஆனா என் வாழ்க்கையில இருந்து உன்னை கர்த்தர் எடுத்து போடுவார். வியாதி நீ எனக்குள்ள இருக்க, எனக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் மறிச்சிட்டாரு, என் வியாதிக்காக மறிச்சிட்டாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வியாதி என்னை விட்டு போயிடும். நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உலக ஜனம் அறியாத ஜனம் என்னை பாக்குறாங்க, உனக்கு கடன் பிரச்சனையா, உனக்கு வியாதியா, உனக்கு வேலை இல்லையா, உனக்கு குழந்தை இல்லையான்னு இப்படி பல கேள்விகள் கேட்பாங்க. நான் உங்க பிள்ளை வெட்கப்படாம இருக்கணும், எனக்கு தாங்கன்னு சொல்லி நீங்க கேட்கும் போது கேட்கிற எவனும் சொல்லுங்க பெற்றுக்கொள்வானா? பெற்றுக்கொள்ள முடியாதா? எத்தனை பேருக்கு பாலியங்கிச்சோ தெரியும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பாலியங்கிச்சோ எத்தனை பேருக்கு தெரியும்? பெரிய ஊழியக்காரர். அவர் சபையை நடத்தும் போது கேட்டிங்கன்னா எத்தனை பேர் இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு 4-5 சேரு 4 செவரு. என்னது? யாருமே இல்லை. பாலியங்கிச்சோ அவர் ஜப்பான் பாஷை தான் பேசுவாங்க. சபையில் ஆட்களே இல்லை. 17 வருஷம். சொல்லுங்க எத்தனை வருஷம் இவர் பிரசங்கம் பண்றாரு? யாருக்கு பிரசங்கம் பண்றாருன்னா சேருக்கும் செவத்துக்கும். அது பரலோகத்துக்கு வந்துருமா? ஆமா பிரதர், அது கூட பரலோகத்துக்கு வந்துடும். நாங்க வருமானதா டவுட்டா இருக்குன்றீங்களா? என்ன வருவீங்க, விசுவாசமா இருங்க. இப்போ 17 வருஷமா யாருமே இல்லை. 17 வருஷத்துக்கு அடுத்து ஒரே ஒரு ஆள் சபையை திறந்து எட்டி பார்த்து உள்ள வராங்க. இன்னைக்கு அவர் மறிச்சிட்டாரு. ஸ்டில் இன்னைக்கு நீங்க அவருடைய சவுதி எங்க இருக்கு, நார்த் கொரியான்னு நினைக்கிறேன் அவரோட சபை. தென்கொரியாவில் இருக்குது அவரோட சபை. நீங்கள் போய் பாருங்கள். நீங்களாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே அந்த மனுஷனுடைய சபையெல்லாம் காட்டுங்க. நீங்கள் வேற தம்பி என்னால் பல்லாவரத்துக்கே போக முடியாது, தென்கொரியாவுக்கு போக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கேட்குறவோடும் பெற்றுக்கொள்வான். கேட்குறீங்க ஆண்டவர்கிட்ட பெருசாக கேளுங்க. தென்கொரியாவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லட்சங்கள், 10 லட்சமும் 20 லட்சம்னு இல்லை, கணக்கிட முடியாத லட்சங்கள். இன்னைக்கு உலகத்திலே பெரிய சபைனா பாலியங்கிச்சோ சபை தான். அவரோட வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்துச்சு. அவர் ஒரு நாள் ஊழியத்து நிமித்தமாக வேற ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க மனைவி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்ம பிள்ளை இறந்துட்டாங்க. என்னது பிள்ளை? சொல்லுங்க
பிள்ளை இறந்துட்டாங்க. அதுக்கு முதல் நாள் கன்வென்ஷன் மீட்டிங், 3 நாள் அந்த மீட்டிங் நடக்குது. இப்போ அவர் என்ன சொல்றாரு, பெத்த பிள்ளை இறந்து போச்சுன்னா உடனே மீட்டிங்கை கூட நிறுத்திட்டு இல்லை வேற ஆளை அரேஞ்ச் பண்ணிட்டு இவர் போய் பார்க்கணும். ஆனால் இவர் போய் பார்க்கல. 3ஆவது நாள் முடிச்சுட்டு போகும்போது அந்த ஊருக்குள்ள என்ட்ரி ஆனோனுமே அவங்க சொந்தக்காரங்கலேருந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, வராம பாரு கல்லெஞ்சக்காரன், பிள்ளை செத்து போயிருக்கு, 2 நாளுக்கு அப்புறம் வரான், இவன் வந்து என்ன பிரயோஜனம், இவனுக்காக நீங்க பிள்ளையை வேற வச்சிருக்கீங்க. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, இல்ல அவர் தான் அப்பா, அவர் வராம பண்ண முடியாதுன்னு சொன்னோடையும் இவர் நேரா வந்து பிள்ளையும் பார்க்கல. நீங்க நினைக்கலாம் இன்னும் மோசமான அப்பாவா இருக்காரு. அவங்க மனைவியே நினைச்சிட்டாங்க, என்னடா அவர் பிள்ளைய கூட பார்க்கல, செத்து சடலமா நம்ம வீட்டுல இப்படி படுத்து கிடக்க, இந்த பிள்ளைய கூட பார்க்காம எங்க போறாருன்னு சொல்லி போய் பார்த்தா ரூம் கதவை திறந்து இந்த கதவை பூட்டிட்டு முனங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட அந்த பிரச்சனையை பார்த்து பேசுறாரு. என்னன்னா, ஆண்டவரே என் பிள்ளை ரொம்ப கம்மியான வயசு பிள்ளை, என் பிள்ளை சாக வேண்டிய வயசே கிடையாது ஆண்டவரே, நான் உங்க ஊழியத்தை முடிச்சுட்டு வந்திருக்கேன், இன்னைக்கு என் பிள்ளை எனக்கு வேணும், நான் உங்களுக்கு இன்னும் அதிகமான ஊழியம் செய்வேன்னு சொல்லி முனங்கால் போட்டு உண்மையா கேட்கிறாருங்க. அந்த ஜனங்க எல்லாரும் ஒருவேளை அந்த சத்தத்தை கேட்டிருந்தாங்கன்னா இவனை போல ஒரு பைத்தியக்காரன் யாருமே இருந்திருக்க முடியாது. ஆனா அவர் எல்லாரும் இறந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு போகாம இந்த பைபிளில் எத்தனையோ பேரை ஆண்டவர் உயிரோட எழுப்பியிருக்காரு. அவர் சொல்றாரு பார்த்தீங்களா, அழகா சொல்றாரு, என் பிள்ளைக்கு சாக வேண்டிய வயசு இல்லை, அவன் வாழ வேண்டிய வயசு ஆண்டவர், ஆனால் என் பிள்ளையை நீங்கள் எனக்கு கொடுங்கன்னு உண்மையாக ஜெபம் பண்ணுறாங்க. நடந்தது என்னன்னா, அவன் அதில் இருந்து கண்ணை திறந்து பார்த்து அம்மானு கூப்பிட்டு எந்திரிச்சிட்டானா. இப்படி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். அந்த கிராமமே அந்த இடமே பார்த்தாங்களாம், இவன் என்னடா தூங்கிட்டு எந்திரிச்ச மாதிரி, அம்மா டீ வேணுன்ற மாதிரி எந்திரிச்சு நின்று என்ன பேசிக்கிட்டு இருக்கானு பயங்கர அதிர்ச்சி. இவன் எந்திரிச்சோன்னு என்ன கேட்குறான்னா, அப்பாவை எங்க, என்னது சொல்லுங்க, அப்பாவை எங்கன்னு. அம்மாவால் பேச முடியல, அவ்வளோ அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இப்படி கையை மட்டும் காட்டுறாங்க. அவன் வேகமாக அந்த கதவு கிட்ட போய் தட்டுறான். அவங்க அப்பா கதவை திறக்கிறாரு. அவர் தூக்கிட்டு வந்து அந்த அப்பா சொல்றாரு, பாலி எங்கிச்சோ, அந்த பிள்ளையை பார்த்து என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்றாரு. அந்த பையன் சொல்றான், நான் பரலோகத்தில் நான் இறந்துட்டேன், உண்மையிலேயே பரலோகத்தில் நான் ஆண்டவரோட சமூகத்தில் நான் ஆராதிச்சுட்டு இருந்தேன், என்னை பார்த்து என் ஏசப்பா சொன்னாரு, டேய் என் பிள்ளை உண்மையா ஜெபம் பண்றான்டா, நீ கண்டிப்பா கீழே போயிரு, நீ மறுபடியும் போய் அவனோட இருன்னு சொல்லி என்னை ஆண்டவர் அனுப்பி விட்டாரு. நான் சொல்றேங்க, உண்மையான ஜெபத்துக்கு கண்டிப்பா ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஒருவேளை தாமதம் ஆகலாம். இந்த பிள்ளையை எடுத்து அவர் அடக்கம் பண்ண போல, அவர் வந்ததே எதுக்கு, சடலத்தை பார்த்து அழுக வரல, அந்த பிரச்சனையை ஜெயிக்க வந்திருக்காரு, அந்த போராட்டத்தை ஜெயிக்க வந்திருக்காரு, என் பிள்ளையை நான் மறுபடியும் பார்ப்பேன்னு வந்திருக்காரு. எலியாவோட ஜெபம் எவ்வளோ நேரங்க நீங்க தெரியும்ல உங்களுக்கு. எலியா என்ன பண்றாரு, ஆண்டவரே இந்த பாகாலுக்கு முன்பாக நிறைய பேர் ஏதோ பண்றாங்க, நீங்க தயவு செஞ்சு ஒன்று பண்ணுங்க ஆண்டவரே, நீ மேல இருந்து நீங்க தான் தெய்வம் என்பதை அறிவதற்கு பார்ப்பதற்கு மேல இருந்து ஒரு அக்கினியை நான் என்ன பண்ணேன்னா, என் ஃபோனில் வந்து ரெக்கார்டு, நம்ம சும்மா ரெக்கார்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நான் ரெக்கார்டை ஆன் பண்ணிட்டு அவர் அந்த சொன்ன அந்த ஜெபத்தினுடைய வசனத்தை நான் படிச்சு பார்த்தனையும் 9 நொடிகள், எத்தனை சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 9 நொடிகள். 9 நொடியில பரலோகத்திலிருந்து, அதாவது வானத்திலிருந்து ஒரு அக்கினியே ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா, உண்மையா ஜெபம் பண்றது 10 நொடியா இருக்கலாம், 10 மணி நேரமா இருக்கலாம், உண்மையா ஜெபம் பண்ணோம்னா ஆண்டவர் கண்டிப்பா பதில் கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க எப்படி கேட்கணும்னா, நீங்க உயிர் உள்ளவர் என்பதை என் குடும்பமும் சுத்தி இருக்கிற ஜனங்களும் பார்க்கணும், உங்க நாம மகிமைக்காக இந்த அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. என்னது செய்யுங்க ஆண்டவரே. இன்னைக்கு நீங்க எந்த விதமான சூழ்நிலையில இருக்கலாங்க, அப்படியே நீங்க டிராவல் பண்றது நல்லதே இல்லை. ஏன்னா ஒரு நாள் இயேசு எனக்கு என்ன செஞ்சாருன்னு நீங்க போயிருவீங்க. நீங்க வைராக்கியமா நீங்க கேளுங்க. இப்போ உங்களுக்கு வேலை இருக்கு, நீங்க வேலை பார்த்தா தான் உங்களுக்கு சாப்பாடு, உண்மை. ஆனா அந்த எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, 17 வயசுல நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, ஊழியத்தினோட அழைப்பு இருக்கு, ஆனா முழு நேர ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்னா, நான் ஜெபம் பண்றேன். அந்த ஒரு ட்ரெஸ் கடையில வேலை பார்த்தேன். அந்த வேலை பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு டைம் கொடுப்பாங்க, அந்த ரெஸ்ட் ரூம்ல தான் சாப்பிடுவேன். அதாவது ட்ரெஸ்ஸை மாத்துற அந்த ரூம், சின்ன ரூம், நான் சமணங்கால் போட்டு உட்காந்தேன்னா பக்கத்தில் யாரும் உட்கார முடியாது, சின்ன ரூம். அப்போ நான் அதுக்குள்ளே போய் என்ன பண்ணுவேன்னா, 20 நிமிஷம் சாப்பிட்ற டைம், நான் தண்ணியையும் சாப்பாடையும் டக்குன்னு உள்ளே போய் திறந்துட்டு ஒரு 5 நிமிஷத்தில் வேகமாக சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு ஒரு ஓரமாக அதை வச்சுட்டு பைபிளை திறந்து படிக்க ஆரம்பிப்பேன். இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நல்ல கவனிங்களேன், ஆண்டவர் என்னை பயன்படுத்துவார், ஒரு நாள் பயன்படுத்துவார், நான் ரெடி ஆகணும், நான் ரெடி ஆகணும், நான் ரெடி ஆகணும். ஒரு 6 நாள் ஒரு வெளி ஊருக்கு போகிறீங்க, அந்த ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ரெடி ஆயிருவீங்களா? ட்ரெஸ் எடுத்துட்டு வச்சு போக முடியுமா? அதான் தாவீது என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் கோலியாத்து வருவான். என்னது, ஒரு நாள் கோலியாத்து வருவான். இப்போல இருந்தே பிராக்டிஸ் பண்றாரு. கவன் எடுத்து, நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கவட்டையும் கல்லையும் எடுத்து பெரிய ஆலமரத்தில் ஃபர்ஸ்ட் அடிச்சிருப்பாரு. அந்த ஆலமரத்தில் கூட அடிக்காம அந்த பெரிய மரத்துலேருந்து மிஸ் ஆகி போயிருக்கும்.
ஃபோக்கஸ் பண்ணுறாரு, ஆலமரத்தை அடிக்கிறாரு. அப்புறம் என்ன, அதை விட ஒரு சின்ன மரத்தை அடிக்கிறார். அப்புறம் என்ன, ஒரு 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 அழகான ஒரு இடத்த அந்த சின்ன மைல்டாக அவரே ஒரு புள்ளி வச்சு அடிக்க ட்ரை பண்ணுறாரு. இப்படி ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி சிட்டுக்குருவி வந்தாலும் அடிக்க அவரால் ப்ராக்டிஸ் பண்ணார். ஏன்னா அந்த உலகத்தில் ஒரு இங்கிலீஷ் ஒரு பழமொழி சொல்லும், ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட். எல்லாரும் இருக்கீங்களா? அப்போ முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பலனை நீ ஆண்டவரே உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கும். இவன் பண்ண ப்ராக்டிஸ் எதுக்குன்னா, சும்மா நேரம் இல்லைன்னு பழகலை. ஒரு நாள் ஒருத்தன் வந்து நிற்பான், அவனை நான் அடிக்கிறதுக்கு எனக்கு ப்ராக்டிஸ் வேணும். அவன் ப்ராக்டிஸே பண்ணாமல் இருந்திருந்தான்னு வைங்களேன், அன்னைக்கு கோலியாத்தோட கரெக்டாக அந்த நெத்தியில் அவனால் அடிச்சிருக்கவே முடியாது. அப்போது இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கணும்னா நமக்கு ஜெபத்தோட ப்ராக்டிஸ் ரொம்ப வேணும். இப்போது உடனே உங்களால் 1 மணி நேரம் ஜெபிக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு பிள்ளைகளுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம், எவ்வளோ நேரம் சொல்லுங்கள், ஒரு 10 நிமிஷம் முழங்கால் போட்டு, ஆண்டவரே என் பிரச்சனை இப்படி இருக்கு ஆண்டவரே, நீங்கள் எல்லாத்தையும் மாற்றுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, தப்பே இல்லைங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இப்போ 10 நிமிஷம் ஜெபம் பண்ணியிருக்கீங்க. இப்போ அடுத்த நாள் வேலையை முடிச்சுட்டு வரீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 11 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னாது டைமை பார்த்துட்டே ஜெபம் பண்ணுங்க, தப்பே இல்லை. 11 நிமிஷம் 15 நிமிஷமாக மாறும், 15 நிமிஷம் அரை மணி நேரமாக மாறும், அரை மணி நேரம் சொல்லுங்கள். இதுதான் ப்ராக்டிஸ். எடுத்தோனையும் ஏனோக்கால அவ்வளோ நேரம் உட்கார்ந்துருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏனோக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்குமே தெரியும். ஏனோக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தரோடைய சஞ்சரித்த மனுஷன். அவர் ஒய்ஃப் கூட சொல்லியிருப்பாங்க, நீ என்னை கல்யாணம் பண்ணதுக்கு இயேசுவே நீ கல்யாணம் பண்ணியிருக்கலாம், நீ அவரோட தான் ரொம்ப டைம் நீ அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஏனோக்க ஏசப்பா பார்த்து என்ன பண்ணுறாரு, நீங்கள் இருக்க வேண்டிய ஆளே இல்லை, நீ ஏன் கூட வந்துருன்றாரு. அப்போது ஆண்டவரோட நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் முக்கியம். 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் நீங்கள் ஜெபிக்க தெரியலனாலும் நீங்கள் ஜெபம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, பேச ஸ்டார்ட் பண்ணுங்க. கடைசியில் கூட ஏசப்பா உங்கள் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அவர் எப்படி ஜெபம் பண்ணாலும் அவர் அக்செப்ட் பண்ணுவாருங்க. ஒரு குழந்தை மழலையாக பேசும், அதுக்கும் புரியாது, கேட்குற அம்மாக்கும் சொல்லுங்க புரியாது. ஆனால் அதை எப்படி ரசித்து கேட்பாங்க? இந்த உலகத்தில் அம்மா அப்பாவை படைச்ச அந்த அன்பை படைச்ச ஆண்டவர் தான். இப்போ இந்த உலக அம்மா அப்பாவே அவளை ரசித்து கேட்கும் போது அதுக்கு பேச தெரில, ஆனாலும் பேசுதுன்னு சொல்லி கேட்கும் போது இந்த உலகத்தில் அந்த அன்பை படைச்சது யாருன்னா ஆண்டவர். அவர் எவ்வளோ உங்களை ரசித்து பார்ப்பாரு. அந்த நம்பிக்கை, எனக்காக ஆண்டவர் செய்வார். உலக மனுஷங்க வந்து சொல்கிறாங்க, இல்லைப்பா அவனை குழந்தை பிறக்காது, இல்லை எனக்காக ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுப்பாரு. இல்லைப்பா அவன் கடன் பிரச்சனை மாறாது, பாரு இவ்வளோ அசிங்கப்பட்ட, பரவாயில்ல எனக்காக ஆண்டவர் ஒரு வழியை திறப்பார். மோசஸ்க்கு வழியே இல்லைங்க. என்னது மோசஸ்க்கு வழியே இல்லை. இந்த பக்கம் போனால் பார்வோன் ஜனங்கள், அதாவது அழிக்கிறதுக்கு நிறைய பேர் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கமும் போக முடியல, இந்த பக்கமும் போக முடியல. எய்தாப்பில் என்ன இருக்குது சொல்லுங்க, செங்கடல் இருக்குது. செங்கடலில் வழியே இல்லை. இப்போ நீங்கள் போய் உங்களை மோசஸ் போய் நிற்கிறார், மோசஸ்க்கு பின்னாடி நீங்கள் நிற்கிறீங்க. அப்போது நீங்கள் நடந்து வாப்பா கடல்லன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மோசஸை பார்த்து சொல்லுங்கள், நடந்து வந்து நாங்கள் எங்கேப்பா நாங்கள் உள்ளே போய் சாக சொல்கிறீங்களா? ஆனால் இன்னைக்கு அந்த தைரியம், எனக்காக ஆண்டவர் ஒரு வழியை திறப்பார், எனக்காக ஒரு அற்புதமான வழியை திறப்பார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சபைக்கு வந்த பிறகு அதை நான் சொன்னேன், நம்ம ஆராதிச்சோம், பேதுரு 3 வருஷம் யாரோட இருந்தார்? இயேசுவோட கூட இருந்தார். ஆனால் அந்த 3 வருஷம் இருந்த பேதுருவோட பேச்சு மாறிடுச்சு, நடவடிக்கைகள் மாறிடுச்சு. எல்லாம் யார் போல இருந்தாங்க? இன்னைக்கு பைபிளில் வசனம் படிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் வந்து பேதுருவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, பேதுரு அங்கே போகிறான் பாருங்க, அவன் பேச்சு இவனை போல தான் இருக்குது, இயேசுவை போல தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம சபைக்கு எத்தனையோ நாட்களாக வரோம், நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் ஒருவேளை மாற முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம், உங்கள் பிரச்சனையும் மாற முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம அந்த அண்ணாலோட வார்த்தையை நம்ம இன்னைக்கு படித்தோம், நீங்கள் எனக்கு மறவாமல் நினைத்தருளி ஒரு ஆண் பிள்ளைய தாங்க, என்னது சொல்லுங்க தாங்க, உரிமையை அப்பாட்ட அண்ணால் கேட்குறாங்க. 2வது அண்ணால் பண்ண மிகப்பெரிய விஷயம் என்ன? அப்புறம் அவங்க டல்லாவே இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இனிமேல் நீங்கள் துக்கமுகமாக இருக்காதீங்க. சொல்லுங்க, இனிமேல் நீங்கள், நான் ஜெபம் பண்ணிட்டேன் பிரதர், இனிமேல் பாருங்க நான் துக்கமுகமாக இருக்க மாட்டேன். இன்னும் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் நான் உங்களை பார்க்க வந்தா நீங்கள் எப்படி இருப்பீங்க? அதே மாதிரி ஒரு புத்துணர்ச்சியோட ஏசப்பா எனக்கு செய்வார் அந்த நம்பிக்கையோட இருங்களேன். ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணுவார். உங்கள் கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அண்ணாளுக்கு செஞ்ச ஆண்டவர், ஆபிரகாமுக்கு செஞ்ச ஆண்டவர் எனக்கும் செய்ய உண்மை உள்ளவராக இருக்கார். ஆமென். சிவகாசியில் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன், இதை நான் சொல்லி முடிக்கிறேன். 17 வருஷமா அவங்களுக்கு பிள்ளையே இல்லை. எத்தனை வருஷமா? ஒரு நாள் அந்த அக்கா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, தம்பி நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணீங்க,
அந்த அக்காவை நான் எப்படி ஜெபம் பண்ண சொன்னேன்னா, நான் ஜெபம் பண்ணால் உங்களுக்கு குழந்தை வராதுக்கா, நீங்களே ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த அக்காவுக்கு ஜெபிக்க தெரியலை. நான் சொல்ல அவங்களும் சொல்கிறாங்க, அவங்க வயிற்றுல கையை வச்சு அவங்களே அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? 3 வார்த்தை தான். ஏசப்பா, நீங்கள் குழந்தைய தருவீங்க, நான் உங்களை ரொம்ப நம்புகிறேன், அந்த குழந்தையோட நான் வந்து சாட்சி சொல்லுவேன். என்னது ஃபர்ஸ்ட் என்னது? நீங்கள் எனக்கு குழந்தைய தருவீங்க, நான் உங்களை ரொம்ப நம்புகிறேன், அந்த குழந்தையோட நான் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னாங்க. இன்னைக்கு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக 6 மாதமாக இருக்கிறாங்க. 17 வருஷம் பிள்ளை இல்லையா? இந்த உலகமே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். இந்த டாக்டர்ஸ் அதுக்குரிய அடையாளமே இல்லை, உங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லியிருக்கலாம். அந்த அறிக்கைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். அந்த அதே ஆண்டவர் அண்ணாள் சொன்ன அந்த வார்த்தை, என்னை நீங்கள் மறவாமல் நினைத்தருளி எனக்கு நீங்கள் ஒரு பிள்ளையை கொடுங்க, கடைசி வரைக்கும் அது உங்களுக்காக நான் வளர்ப்பேன் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவர் அப்படி சொல்லாமல் இருந்தால் கூட குழந்தைய தருவாருங்க. ஒரு அக்ரிமெண்ட்டுன்னு கிடையாது. நீங்கள் கேட்டிங்கன்னா அப்பா செய்வார், கேட்கிற எவனும் பெற்றுக்கிறோம். நான் சொல்கிறேன், மற்ற ஜனங்க உங்களை கை காமிச்சு இவ வாழ்க்கையே இப்படி இருக்கு, இவளே சரியில்லை, சர்ச்சுக்கு போகிறாங்க, கடன் பிரச்சனை மாறல, குழந்தை இல்லை, அப்படி சொல்லக்கூடாது ஆண்டவரே. என்னை பார்க்கும்போது இவங்க போகிறாங்கப்பா சர்ச்சுக்கு, நிறைய காரியங்கள் இவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு. அந்த அக்கா என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாலே நிறைய அவங்க வாழ்க்கையில் நடந்த சாட்சியாக சொல்லுவாங்க. எனக்கே சர்ச்சுக்கு போகணுன்னு போல ஆசையாக இருக்குன்னு சொல்லணும். அப்போ தான் இயேசு நம்ம கூட இருக்காருன்னு அர்த்தம். என்ன? ஸோ அதனால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் எப்பொழுதும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் உண்மையாக நீங்கள் இருந்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். எல்லோரும் எழுந்து நின்று நம்ம ஜெபிப்போம்.